லதா, அப்பா அம்மா என்னங்க, நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க. என்னம்மா வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு தேவையில்லைங்க. நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. நான் அன்னைக்கு வீடு தேடி வந்தப்போ என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்தீங்க? என்ன கேள்வி கேட்கிறா பாரு என் குலக்கொடி. அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுனீங்களே. ஏமா லதா, பெத்தவங்கன்னா நீ என்ன பண்ணாலும் பேசாமையா இருக்கணும்? தப்பு பண்ணும்போது குழந்தைய கண்டிக்கிறது சகஜம். அதே போல கோபம் தீர்ந்த உடனே எங்கே என் பொண்ணுன்னு தேடி வர்றதும் சகஜம். அதுக்காக அன்னைக்கு நீ அப்படி பண்ணிய, இன்னைக்கு ஏன் தேடி வந்த அப்படின்னு கேட்கறது ஒரு பொண்ணுக்கு அழகாடி? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப நான் உங்களை கோவமா திட்டினதுக்கோ இத்தனை நாள் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, இப்படி மௌனமா இருக்கிறத விட என்ன 2 அடி அடிச்சிருங்கப்பா. இவ்வளவு தூரம் நீ என்ன அவமானப்படுத்தியும் உன்னை கை நீட்டி அடிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லம்மா. வீடு தேடி வந்த உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு நான் பட்ட வேதனை எனக்கு தாமா தெரியும். அப்பா, ஏதோ இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கிறதுக்காகவும் அந்த அமானுஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகவும் உன் உதவி கேட்டு நான் இங்க வரலம்மா. என் பொண்ணை எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அப்பா, என் மேல எத்தனை வெறுப்பு இருந்தா இவ்வளவு பாசத்தையும் மறைச்சு என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பீங்க. உங்க மனசு நோக்குற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உன்னை எப்ப பார்க்கணும்னு நான் முடிவெடுத்தனோ அப்பவே பழைய அப்பாவா வந்திருக்கமா. காலம் செய்யற தவறுகளுக்கு மனுஷங்க பலிகடா ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். கண்ணை தொடச்சுக்க. அழகுமா, அழகு. கண்ணை தொடச்சுக்கமா, அழகுமா. தேன்மொழி, கயல்விழி, ஏன் இப்படி அழுகிற? அழாம என்ன பண்றது? நம்ம தான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அநியாயமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சு என்னை சாகடிச்சு என்னை இந்த நிலைக்கு ஆளாகிட்டாங்களே அந்த படுபாவிங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க தேன்மொழி, நல்லா இருக்க மாட்டாங்க. நான் அவங்க நல்லா இருக்க விட மாட்டேன். ஒரு வகையில அதுக்கு நானும் காரணம் தானே கயல்விழி. இல்ல தேனு, நீ எப்படி காரணமாவ? நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் கேட்காம லதாவையும் பாண்டியனையும் நான் தானே ஊரை விட்டு போக சொன்னேன். நியாயமா பார்த்தா எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கணும். அநியாயமா நீ பலிகடை ஆயிட்டியே. சரி, அப்படி பார்த்தா காதலிச்சது லதா, அவளுக்கு தானே தண்டனை கிடைச்சிருக்கணும். யாருக்கு எப்ப என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சுதான் தீரும். தேன்மொழி, என்ன கயல்விழி? எங்க அப்பா அம்மா இப்ப என்னோடய வந்துட்டாங்க.
அது ஒரு வகையில எனக்கு நிம்மதியை கொடுத்தாலும் இதுக்கெல்லாம் காரணமானவங்க சில பேர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்களேன்ற கோவம் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. தொடர்ந்து அவங்கள நீ பழி வாங்கிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன? இல்ல, உன்னை கஷ்டப்படுத்துறேனோன்னு கவலையா இருக்கு. கயல், இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தானே செய்யறேன். இல்ல, நான் உன் கூட இருக்கிறது உங்க பாட்டிக்கு பிடிக்கல. ஏதோ மந்திரவாதி கிட்ட போய் நம்ம 2 பேரையும் பிரிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏய், அவங்க வயசானவங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. கடைசி வரைக்கும் உனக்கு ஃப்ரெண்டாவே இருப்பேன் கயல்விழி. சரி தென்மொழி, என் லட்சியம் எல்லாம் முடியட்டும். நானே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நான் வரேன் தேனு. கயல்விழி, உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் கயல்விழி. நீ கவலைப்படாத. ஏம்மா, பிரகாஷ் எப்பவுமே கிண்டலும் கேலியுமா, ஓட்டமும் நடையுமா, சுறுசுறுப்பா இருப்பானே, அவனுக்கா இந்த நிலைமை? அதெல்லாம் அந்த பேயை படம் பிடிக்கிறவ வரதுக்கு முன்னாடி. இப்போ அவன் நிலைமையே வேற. எப்போ அவன் அவ கூட நேரங்கிட்ட நேரத்துல வெளியில போனானோ அதுல இருந்து ராத்திரியில சரியா தூங்குறது இல்ல, ஏன் படுக்கிறது கூட இல்ல. எங்க போறான், எப்ப போறான், எதுக்கு போறான்னு ஒண்ணுமே தெரியறது இல்லம்மா. ஆனா காலையில பார்த்தா ரூம்ல படுத்து கிடக்குறான், பகல் எல்லாம் தூங்குறான். என்ன ஏதுன்னு நான் கேட்டாலோ ரூம் திறந்தாலோ கண்ணா பின்னான்னு என்கிட்ட சண்டைக்கு வரான். இது வரைக்கும் அவன் இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துகிட்டதே இல்லம்மா. எல்லாம் அவ வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க நினைக்கிற மாதிரி தாரா ஒன்றும் தப்பான பொண்ணு இல்ல. ஏதோ பேய் பிசாசுன்னு ஆராய்ச்சி பண்றாள் ஒழிய மற்றபடி தங்கமான பொண்ணு. பிரகாஷ் அவ கூட சேர்ந்ததுனால இப்படி ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. தாரா தங்க கட்டியாவே இருக்கட்டும், எனக்கு என்ன. ஆனா ஏன் புள்ள இப்படி ஆயிட்டானே, அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் ஆகாதம்மா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப பிரகாஷ் எங்க இருக்கா? வீட்டுல தம்மா படுத்து கிடக்குறான். ராணி, நீ வீட்டை பாத்துக்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். வாங்கம்மா. வரேம்மா. வாங்க. அம்மா, நான் சொல்லி நீங்க வந்ததா இருக்க வேணாம். பிரகாஷ பத்தி கேள்விப்பட்டு நீங்களே அவனை பார்க்க வந்ததா இருக்கட்டும். சரிம்மா. யாரது? வெளியே போங்க. வாங்க. பிரகாஷ், நான் உன் அம்மாடா. என்ன வேணும்? என்னைய தொந்தரவு பண்றீங்க? போங்க. ஏன்டா இப்படி கத்துற? நான் இங்க வர்றதும் பேசுறதும் உனக்கு தொந்தரவா இருக்கா?
முதல்ல தொல்லை கொடுக்காம போ இங்க இருந்து. இத்தனை வருஷமா என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இப்படி பேசினதே இல்லையடா. ஆமா, இத்தனை வருஷமா நீ கூட இந்த மாதிரி கேட்டதே இல்ல. பாத்தீங்களா ஐஷம்மா, இவன் இப்பதான் இப்படி எல்லாம் பேசுறான். இவனுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. இவன் என் மகனே இல்ல. ஆமா, நான் உன் மகனே இல்ல. மாறிட்டேன், மிருகமா மாறிட்டேன். போ இங்க இருந்து போ. அம்மாவை அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அவங்க உண்மையில இருக்கிற பாசத்துல தான் அப்படிலாம் பேசுறாங்க. ஏப்பா, உனக்கு என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? எங்கேயாவது எதையாவது பார்த்து பயந்துட்டியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, இவன் போய் சொல்றான். பேய் பிசாசு ஆராய்ச்சி பண்ற அந்த டவுன்காரி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ போய் எதையோ பார்த்து பயந்துருக்கான். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தா தாரா பார்த்தா பிடிக்கல, அதான் அவங்க மேல பழி போடுறாங்க. ஆமா, பொண்ணா லட்சணமா இருந்தா பிடிக்கும். பொண்ணு அவ மூஞ்சியும் ட்ரெஸ்ஸும் பேச்சும் நடவடிக்கையும் சே. பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. இவ என்னடானா போட்டோ பிடிக்கிறேன்னு பேயையே தொத்திட்டாலேரா. உனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரு படிப்பு. சரி, அவ படிப்பு அவ கூடவே இருந்துட்டு போட்டோம். ஆனா உனக்கு இப்படி ஆயி போச்சேடா. ஐயோ, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லதா இருக்கிறேன். இல்லப்பா, உங்ககிட்ட எந்தவித மாற்றமும் இல்லாமல அப்படி சொல்லுவாங்க. இவங்க என்கிட்ட என்ன மாற்றத்தை பார்த்தாங்க நல்லா பாருங்க. அதே கை, அதே காலு, அதே தலை, அதே முகம், அதே கழுத்து. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாப்பா, செத்து போன அந்த ராசாத்திட்ட இருந்த எல்லா அறிகுறியும் அந்த பிரகாஷ் கிட்டயும் இருக்கு. அவளும் ராத்திரியானா எழுந்து வெளியே போயிருக்கா. இவனும் ராத்திரியானா வெளியே போறான். அவளும் பகலெல்லாம் வீட்டை சாத்திக்கிட்டு தூங்கியிருக்கா. இவனும் ரூமை சாத்திக்கிட்டு தூங்குறான். அவளுக்கும் வெளிச்சம் பிடிக்கல, இவனுக்கும் வெளிச்சம் பிடிக்கல. அவளும் காரணம் இல்லாம கோபப்பட்டிருக்கா. இப்ப இவனும் கோபப்படுறான். அவளும் அணைத்திருக்கா, இவனும் அணைத்துறான். அவ கழுத்துலயும் பூச்சிக்கடி, இவன் கழுத்துலயும் பூச்சிக்கடி. இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரே வித்தியாசம், அவ இறந்துட்டா, இவன் என்ன இறக்கல. பாட்டி, ஆமாப்பா, அதே மாதிரி பிரகாசம் இறந்து போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது ஆபத்து வரதுக்குள்ள நீ போய் பாருப்பா. என்ன விஷயம் சொல்ற? ஒரு பூச்சிக்கடியில ஒரு மனுஷன் சாக முடியுமா? அப்படி என்ன வீரியமான விஷயம் உள்ள ஒரு பூச்சி? ஆமா, பாம்புன்னா கூட போட்டவனே பொட்டுன்னு உயிர் போயிடும். ஆனா இது மெதுவா விஷம் உடம்புல ஏறி அப்புறமா ஆளை கொள்ளுது. அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் பூச்சிக்கடின்னு சொன்னது பல்லு பதிஞ்ச அடையாளத்தை வச்சுதான். வேற ஏதாவது கடியா கூட இருக்கலாம். வேற என்ன கடிக்கும்? மிருகமா, பறவையா? இல்ல தாத்தா, பாட்டியோட பதட்டத்தை பார்த்தா நாம இப்ப எதையும் யூகிக்கிறதுக்கு நேரமே இல்ல. நான் நேரடியா போய் பிரகாஷ சோதிச்சு பார்க்கறேன். ஆண்டவா, நான் இதுவரைக்கும் வடிச்ச கண்ணீருக்கு ஒரு முடிவு குடியா. என் மகள் அதான் என் கூட சேர்ந்தது ஒரு சந்தோஷம்னா, அவ தேன்மொழிகிட்ட கேட்கிற பரிகாரம் கிடைச்சிட்டா அது அதை விட பெரிய சந்தோஷம். அது மட்டும் கிடைச்சா இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடின மாதிரி ஆயிடுயா. என்னை கைவிட்டுறாத கடவுளே, கைவிட்டுறாத. கடவுளே, எத்தனை நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள உறவோடையும் உரிமையோடையும் வந்திருக்கேன். இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா இப்ப நான் சந்திக்க போற தேன்மொழி கயல்விழி கிட்ட கேட்டு மாற்று பரிகாரம் சொல்லணும் தாயி. அவ நிலையில நீதான் சொல்ல வைக்கணும். நீ துணை வருவேங்கிற நம்பிக்கையில தான் நானும் அப்பாவும் அவளை பார்க்க போறோம். அம்மாடி, இப்ப நேரம் நல்லா இருக்கு. நீங்க இப்பவே போயிட்டு வாங்க. சரிம்மா. சங்கரா, நீ அங்க போய் எதுவும் கோவமா பேசிடாத. ஏற்கனவே அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கப்பா. ஆமாங்க, நீங்க அங்க எதுவும் பேச வேண்டாம். லதாவே பேசட்டும். மாமா, நானும் வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் வரும். ஆமா பாண்டியா, நீ இங்கே இரு. அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். வரமா? சரிம்மா.
ஆமா, பாப்பா மூசா பிரகாஷ் என்ன இல்லைங்களா? இருக்கான், உள்ளதான் இருக்கான். அடிக்கடி என்னை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி காமிப்பாரு. இப்பெல்லாம் வரதே இல்லையே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீட்ல தங்காம துரு துருன்னு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன கோளாரோ என்ன கிரகமோ தெரியல, இப்பெல்லாம் வீட்லயே முடங்கி கிடக்குறான். நேரம் காலம் இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, பாட்டியோட கைராசி எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாக்கிடும். உங்க பாட்டியை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். என் புள்ள என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தான். இப்ப மரியாதையே இல்லாம என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எந்த துன்பங்களும் சோதனைகளும் அதிக நாள் தொடராது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும்னு என்னுடைய தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. வயசுல சின்னவனா இருந்தாலும் வார்த்தையில பெரிய மனுஷன் தன்மை தெரியுது. பிரகாஷ் ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. பாக்குறேம்மா.